ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல தார் ரோட் டச்சிலே பண்ணை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஃபென்ஸ் போட்ட மாதிரி, அதே மாதிரியே உள்ள மரங்களோட பைப்லைன் கனெக்ஷனோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸை விட்டு இறங்கி டப்புன்னு நடந்து வர மாதிரி, பைபாஸுக்கு நியர்பைலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான லேண்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சூட் ஆகுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, கிணறு சர்வீஸ் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் லேண்டு தாங்க பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட பவுண்ட்ரி. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல சூப்பரான கேரளா டைப் மாடலில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி அதுக்கு பக்கத்துலேயே வந்து நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குங்க. மண் வயசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் நல்லா சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தான், உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. ஃபென்ஸ் போட்டு உள்ளே வந்து மரங்களோடு இருக்குது. மாமரம், தென்னை மரம், எலுமிச்சை மரம், தேக்கு மரம் எல்லாமே இருக்குங்க. தேக்கு மரம்லாம் நல்ல சைஸான மரம் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கேரளா டைப் வீடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய லேண்டுங்க. ஸோ வந்து உங்களுக்கு மண்ணும் சரி, நல்லா பைப்லைன் கனெக்ஷனோட பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். பக்கத்துலேயே வந்து நல்ல சென்னை பீப்புள் எல்லாருமே வாங்கி நல்ல பெரிய பெரிய வீடாக ஃபார்ம் ஹவுஸ் வீடெலாம் கட்டியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், வந்தவாசியில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலையும், மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸில் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 57 கிலோமீட்டர்லேயும், நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து 32 கிலோமீட்டர்லேயும் தாங்க இந்த சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு இருக்கக்கூடிய ஃபென்சிங் போட்டு ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஏரியா வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேங்க. நம்ம லேண்டுக்கு பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, பின்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இந்த லேண்டுக்கு சரௌண்டிங் எப்படி இருக்குது, நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க. லேண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள், நான் சரௌண்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் லேண்டு காமிச்சிட்டிங்க, பட் ஆனால் லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து எனக்கு தெரியல, ஆனால் லொக்கேஷன் சென்ட் பண்ணால் நான் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு இப்போயே கூட அட்வான்ஸ் பே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. அதனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேண்டுக்கான சரௌண்டிங் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல சூப்பரான வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசேல் க்ரீனிஷாக இருக்கும். தண்ணி பிரச்சனையே வராதுங்க. எனி டைம் உங்களுக்கு தண்ணி இருக்கும் இந்த லேண்டில். ஸோ வந்து ஒரே பவுண்ட்ரி தான். நம்ம செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1.25 மணி நேரத்துலையும், மருவத்தூர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லையும் சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஒருத்தர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க.
எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. டைரெக்ட் ஓனர் சிட்டிங் தான். பையர் நீங்களும் செல்லர் அவரும் டைரெக்டாக நம்ம உட்காந்து பேசிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு கொஞ்சம் ஒரு 100-200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பண்ணை நிலமும் அமைச்சிருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லேண்டுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது மாதிரி ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்கன்னா தண்ணி பிரச்சனையே இருக்காதுங்க. நல்ல ஒரு நீர்வளமான கிணறு, நீர்வளமான லேண்டுங்க உங்களுக்கு. மண் வயசும் பார்த்தீங்கன்னா சாயில் டைப்பும் நல்ல சூப்பரான சாயில். நீங்கள் எது போட்டாலும் வருங்க. நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தேக்கு மரம், மாமரம் அது மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நெல், வேர்க்கடலை, கரும்பு அது மாதிரி போடணும்னு நினச்சிங்கனாலும் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல இருந்து தாங்க நம்மளுக்கு வந்து தண்ணி வருது. பைப்லைன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டு நீங்கள் வால்வை திறந்தால் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 43 சென்ட் இருக்குங்க. இந்த 43 சென்ட்டுக்கான ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 அடி வரும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தரலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 21 சென்ட்டாக கூட வாங்கிக்கலாங்க. பட் அதுக்கு வந்து ரீஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் தான் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் 2 பேராக யாராவது வந்தீங்கன்னா சேர்த்து கூட ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாங்க. டோட்டலாக 43 சென்ட் இருக்குது. 21 சென்ட்டுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறேங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும், ஸ்ப்ளிட் பண்ணி வாங்க முடியுமா, செப்பரேட்டாக வாங்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நான் அது வந்து அவங்க சொல்லிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லிடுறேன். லேண்டோட ஃபைனல் ரேட்டாக வந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபென்ஸ் போட்டு உள்ள மரங்களோடு இருக்குங்க. நல்லா சூப்பரான லேண்டு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH GST 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தாங்க வரும். டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 300-400 மீட்டர் தாங்க வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டு. நீங்கள் பஸ்லேருந்து இறங்கி நடந்தே வரலாம். ஒரே பவுண்ட்ரி தாங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். சூப்பரான லேண்டு. 21 சென்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுவும் இன்னொரு 4-5 நாள் கழித்து அவங்க சொல்லிட்ட அப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இல்லை நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கிறதா இருந்தால் கூட மொத்தமாக வாங்கிக்கலாம். 43 சென்ட் வந்து 20 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டுங்க. கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பார்த்து பண்ணி தர முடியுமோ நான் பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தரேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட்ஸ் கொடுப்பேன் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா